ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட காரணத்தினால தென்மண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதோட தென்மண்ணை ஆற்று கரை உடைந்து அங்கே இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்தில் தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது. கடலூர் நகரத்தில் தண்ணி சூழ்ந்து இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் ஒரு 20 கிராமங்களில் தண்ணி புகுந்திருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்மண்ணை ஆற்று ஓரம் கரையோரமாக இருந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுகின்ற பொழுது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அப்போதான் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அவர் செல்ல முடியும். அவர் உடைமைகள்லாம் பாதுகாப்பாக எடுத்து செல்ல முடியும். ஆகவே எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,62,000 கணனி நேற்றைக்கு முன்தினம் இரவு 2 மணி அளவிலே தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தினால அந்த தென்மண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள், விழுப்புரம் நகர மக்கள், கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது. இந்த அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு இந்த தென்மண்ணை ஆற்று கரையோர இருக்கின்ற மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த வெள்ள நீர் வடிவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு முறையும் புயல் வருகின்ற பொழுது ஆளுகின்ற கட்சியினுடைய அரசாங்கம் புயலுக்கு தேவையான நிவாரணத் தொகையை மத்திய அரசிடம் கோருவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த அரசும் இன்றைக்கு பெஞ்சல் புயலால் கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் நகரம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், டெல்டா மாவட்டம், இந்த பகுதியெல்லாம் கடுமையாக பாதிக்கிறது. இதையெல்லாம் கணக்கிட்டு உரிய முறையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெறுவதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் மக்கள் தூங்க முடியாத நிலைமை இருந்தது மழைக்காலங்களில். இப்போ திமுக ஆட்சியில் நிம்மதியாக இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்கன்னா? இப்போ நீங்கள் பேட்டி கொடுத்துட்ருக்கீங்களா? சேலம் மாநகர மக்கள் இரவில் தூங்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் இரவில் தூங்குனீங்களா? மழை வெள்ளத்தில் எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி போகணும் அச்சத்தில் தானே படுத்து தூங்கி உறங்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. 2 நாளைக்கு முந்தி சென்னையில் பார்வையிட்ட முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் கனமழையால் வெள்ளத்தால் தூக்கத்தை தொலைந்த ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொன்னார். அதையே திருப்பி நாங்கள் கேட்குறோம். இந்த விடியா திமுக முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால விழுப்புரம், கடலூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் இந்த வெள்ள நீரால் இரவு முழுவதும் தூங்காமல் தூக்கத்தை தொலைத்த அரசு திமுக அரசு. திருவண்ணாமலையில் இருக்கிற மலையில் அதை ஓர பகுதியில் குடியிருந்து வசித்து வந்திருக்கிறாங்க. அதில் 7 பேர் அங்கே மலையில் இருக்கின்ற மண் சரிவால் இந்த பாறையில் உருண்டு வந்து அவர் வீட்டு மேல் கூரை மேல் அந்த பாறை விழுந்து அவர்களை நசுக்கி அதோடு மண் சரிவும் ஏற்பட்டு அந்த மண் சரிவால் பாறையால் பாதிக்கப்பட்டு 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது. ஆகவே இந்த அரசு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்திக்க வேண்டும். மலை ஓரமாக வைக்கின்ற அந்த மக்கள்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு தங்க வைத்திருக்க வேண்டும். இந்த அரசுடைய அலட்சியின் காரணமாக இன்றைக்கு 7 பேருடைய உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். உண்மையிலே வேதனை அளிக்கின்றது. இந்த 7 பேர் இறந்துள்ள குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்.